கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வார்த்தையை நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் வாசிக்கலாம். பக்க நம்பர் 99வது பக்கம், புதிய ஏற்பாடு. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பாருங்களே, 3 சம்பவங்கள் ஒரு வார்த்தைக்குள்ள மறைந்து பொதிந்து இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நல்லா வாசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. இது மனப்பாட வசனம் தானே, ஏசப்பா சொன்ன வசனம் தானேன்ட்டு போயிடக்கூடாது. உன்னில் உள்ள வெளிச்சம். இப்போ சொல்லுங்கள், எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்குது. சொல்லுங்கள், உன்னில் உள்ள வெளிச்சம், என்னில் உள்ள வெளிச்சம், நம்மில் உள்ள வெளிச்சம். இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சம். அடுத்து இருள் ஆகாதபடி. அப்போ வெளிச்சம் இருள் ஆகுமா? ஆகும். எப்போ வெளிச்சம் போயிட்டா இருள் ஆயிரும். இருள் ஆகாத படிக்கு அப்போ நம்ம கையில் தான் இருக்குது. வெளிச்சமாக வச்சுக்கிறதும் இருள் ஆக்குவதும் அவனவனுடைய பிரயாசத்தில் தான் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, எல்லா படைப்புகளுக்கும் விலங்குகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன எல்லாத்துக்கும் 5 அறிவு. மனிதனாகிய தேவ சாயல்படி உண்டாக்கப்பட்டவனுக்கு 6 அறிவு. 6வது அறிவு பகுத்து அறிதல். நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும், எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, யாரோட பழகணும் யாரோட பழகக்கூடாது, எது கரெக்டு எது தவறு, இது எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கிற அறிவு தான் பகுத்தறிவு. இதை கர்த்தர் விலங்குகளுக்கு கொடுக்கல, பறவைகளுக்கு கொடுக்கல, ஊர்வனுக்கு கொடுக்கல, மற்ற எல்லாவற்றுக்கும் கொடுக்கல. தேவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. மற்ற எந்த விலங்குகளுக்கும் பகுத்தறிகிற அறிவு கிடையாது. பறவைகளுக்கு பகுத்தறிய தெரியாது, விலங்குகளுக்கு பகுத்தறிய தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, கழுதையும் தன்னுடைய முன்னணியை அறியுமா. விலங்குகளுக்கு தன் எஜமானன் யார் என்பது தெரியும். நன்றி உள்ள விலங்கு நாய் என்று நம்ம பார்க்கிறோம். விலங்குகளுக்கு பகுத்தறிகிற அறிவு இல்லை, ஆனால் நன்றி அறிதல் உள்ள அறிவு, உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்குது. ஆனால் நமக்கு தாங்க தேவன் பகுத்தறிவை கொடுத்தாரு, ஆனால் நன்றி அறிதல் நம்மகிட்ட தான் இல்லை, உணர்ந்து கொள்கிற அறிவு நம்மகிட்ட தான் இல்லை. யாருக்கு கொடுக்கலையோ அதுகளுக்கெல்லாம் எஜமானனுடைய முன்னணி அதுக்கு தெரியுது. கழுதை தன் எஜமானனை அறியும். விலங்குகள் பாருங்க, வாசனையை வைத்து தன்னுடைய எஜமானனை அறிந்துரும். கிட்டத்தில் வரும் பொழுதே அதை தன்னுடைய வாளை ஆட்டி தன்னுடைய நன்றியை தெரிவிக்குது. ஆனால் நமக்கு தான் நன்றி அறிதலில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார், அனுப்புனது 10 பேர் அல்லப்பா, இன்னும் 9 பேர் எங்கப்பா போனீங்க, நீ ஒருவன் மாத்திரமே வந்திருக்கிறியே, இன்னும் 9 பேருடைய வருகையை காணோமே, நன்றி அறிதல் இல்லாத இருதயமாக இருக்கிறார்களேன்னு சொல்லி அவர்களுக்காக அவள் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். கொலேசு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கடைசி காலத்தில் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். பண ஆசை உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய், இருமார்ப்பு உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், பொருளாசை உள்ளவர்களாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இப்படி இருப்பார்கள்னு சொல்லி பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. நிறைய தீர்த்துல எழுதிட்டு போறார். அருமையானவர்களே, இந்த நாளில் வெளிச்சம் எனக்குள்ள இருக்குது, ஆனால் அந்த வெளிச்சத்தை எப்படியாவது இருளாய் மாற்றணும்னு சொல்லி ஒரு உலகத்துக்குரிய ஒரு ஆவி ஒரு மனுஷனை இருள்படுத்துவதற்காய் போராடுகிறது. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சில சம்பவங்களை உங்களுக்கு இந்த செய்திக்கு முன்னாடியே சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளே அழைத்து செல்ல போகிறேன். நீங்கள் எடுக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன், அந்த ஆவி வறண்ட இடங்களில் அலைஞ்சிட்டு தான் விட்டு வந்து வீட்டுக்கு வந்துச்சான். அந்த ஆவி பாருங்க, அந்த மகளை விட்டு வெளியேறி போயிட்டு வறண்ட இடங்களிலெல்லாம் சுற்றி அலைஞ்சிட்டு
அதுக்கு இளைப்பாறுதல் இல்லையா. ஏன்னா அது இவ்வளோ நாள் அந்த வீட்டுக்குள்ளே சொகுசாக வாழ்ந்து எல்லா சந்தோஷத்தையும் அந்த பொண்ணுக்குள்ளேயோ ஆணுக்குள்ளேயோ இருந்து அனுபவிச்சுட்டு இப்போ அதால் போய் வறண்ட இடத்துல அலைய முடியாமல், சுத்த முடியாமல், இருக்க முடியாமல், அதுக்கு சமாதானம் இல்லாமல் தான் விட்டு வந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தொலைவுது. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கும் பொழுது இந்த வீட்டுக்காரங்க நல்லா சுத்தப்படுத்தி வீட்டை வெறுமையாய் வைத்திருந்தார்களாம். கவனிக்கணும், வெறுமை பிசாசுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆஹா, இவ ஜெபிக்கிறதே இல்லை, வேதம் படிக்கிறதே இல்லை, துதிக்கிறதே இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறதே இல்லை, வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, பரிசுத்த ஐக்கியத்தில் கூடுவதே கிடையாது, இவளுக்கும் தேவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது, இந்த வீடு வெறுமையாக இருக்க கண்டு அது நினைக்குது, முதல்ல நான் வந்து விரட்டி விட்டுட்டேன் இல்லையா, என்னிலும் பொல்லாத 7 பேரை போய் கூட்டிகிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிச்சான். அந்த நிலை முன்னிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப மோசமாக போச்சான். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு பிசாசை அதட்டினார். எங்கே? திமிர்வாத வியாதி. ஒரு ஆட்டை தண்ணிக்குள்ளே விழுகிறேன், ஒரு ஆட்டை தீக்குள்ளே விழுகிறாங்க. அப்பா கேட்குறாரு, எதையாவது மனதுருகி என் பிள்ளைக்கு உதவி செய்யும். அப்போ இந்த வறண்ட இடத்துல அலைஞ்ச ஆவி ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அது இருள் நிறைந்த ஒரு வீடு. இப்போ இந்த மனுஷன் இருக்கானே திமிர்வாதக்காரன், அவனுக்குள்ளே யாரை அதட்டினாரா? பிசாசை கர்த்தர் அதட்டினார். அப்போ அந்த மனுஷனுடைய வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இருட்டு நிறைந்த ஒரு வீடாக இருந்துச்சு. இப்படியே நீங்கள் வாசிச்சுட்டு போனால் லூக்கா 8:27 ஒருத்தன் பிசாசுகள் கல்லறையில் குடியிருந்தானா. பிறந்தவன் வீட்டில் குடியிருக்கணுமா இல்லையா? மனுஷனுக்கு தானே ஆண்டவர் வீட்டை படைச்சார். வீடு இல்லாதவனுக்கு வீடை கர்த்தர் உருவாக்கினார்னு வசனம் சொல்லுது. தாவீதுக்கு வீடு கட்டினேன்னு வசனம் சொல்லுது. ஆனால் வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்குறாரு. ஆனால் இங்கே ஒருத்தன் பிரேத கல்லறையில் குடி இருக்கிறானா. அதில் பாயிண்ட் என்னன்னா, பிசாசுகள் பிடித்தவனோ வஸ்திரம் தரிக்காதவனோ வீட்டிலே தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கி இருக்கணுமான ஒரு மனுஷன். இதில் பாயிண்ட்டை கவனிச்சிங்களா? பிசாசு பிடிச்சா அவன் முதல்ல வஸ்திரத்தை கழட்டி போட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு வஸ்திரம் போட்டிருக்க பிடிக்காது. பிசாசுடைய வேலையை நிர்வாணப்படுத்துறது தான் வேலை. ஆதாமும் ஏவாளும் மேலே இருந்த மகிமையை பிசாசு வந்த உடனே பிசாசுடைய வார்த்தையை அவங்க எப்போ கேட்டாங்களோ அப்போ அவங்களை விட்டு மகிமை வெளிப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த மகிமையை நம்ம விட்டு எடுப்ப செயல்படக்கூடிய ஆவிதான் பிசாசு. அது வந்தாலே இருள் உள்ள வந்துடும். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்களேன், இந்த பிசாசு பிடிச்சவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தானா, வீட்டில் தங்காமல் எங்கே போய் தங்கி இருக்கிறானா? பிரேத கல்லறையில் தங்கி இருக்கிறான். ஒரு மனுஷன் வீட்டில் தானே தங்கி இருக்கான், இவன் மட்டும் எங்கே தங்கியிருக்கான்? அப்போ அவனுக்குள்ள வெளிச்சம் இருக்குதா, இருள் இருக்குதா? அப்போ இருள் இருந்த பிரேத கல்லறை, நாற்றம் பிடிச்ச வாழ்க்கை. பிரேத கல்லறை என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. மேலே பார்த்தா பக்காவா பில்டிங்காக இருக்கும், பார்த்தா நல்ல கிரானைட் கல்லாக இருக்கும், பார்த்தா அங்கே மாடா குழிகள் என்ன, அதில் மாலை என்ன, அதில் வாசகம் என்ன, தோற்றம் மறைவு இருக்கும். அதில் பார்த்தா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடிச்சேன்னு எழுதிலாம் வசனம்லாம் போட்டிருப்பாங்க. என் சமூகம் உனக்கு முன்னாடி போங்கிற வசனம்லாம் போட்டிருப்பாங்க. இளைப்பாறுகிற இடம்னு போட்டிருப்பாங்க. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லி அந்த வசனத்தெல்லாம் போட்டு உள்ள இருக்கிறாள் இளைப்பாடுறாரா அல்ல அக்கினி கடலுக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்கிறாரான்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வசனத்தை எல்லாம் போட்டுக்கலாம். பார்த்தா தப்பான வழியில் போகிற வாகனத்தில் கூட முன்னாடி என் சமூகம் போகும்னு போட்டிருக்காங்க. வாகனத்தில் வசனம் போட்ட உடனே அந்த வண்டியெல்லாம் கரெக்டாக போகிற பாதையும் இல்லை, அதுக்கு முன்னாடி கர்த்தரும் போகலை. வசனம் போட்டுக்கிட்டா உடனே ஆண்டவர் உடனே அந்த வண்டிக்கு முன்னாடி போகிறாருன்னு அர்த்தமா? அருமையான தம்பி தங்கச்சி, அடுத்து பாருங்களே, மத்தேயு லூக்கா 8:31 பாதாளத்தில் போக எங்களை விரட்டிடாதீங்க. அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் சொல்கிறேன், பாதாளத்துக்கு மட்டும் என்னை அனுப்பிடாத, பன்றிக்குள்ளே போகிறதுக்கு என்னைய அனுப்புவோம். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு கூட பாதாளத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கலங்க. அது கூட பாதாளம் வேணாங்குது. ஆனால் மனுஷன் சொல்கிறேன், நான் நரத்துக்கே போய்க்கிறேன், நான் ஆனால் ஜெபத்துக்கு வரமாட்டேன், நான் எங்கே வேணாலும் போய்க்கிறேன், அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன். போய் பாருங்கள், லைவில் தான் இருக்கேன், போய் பார்த்தா தானே தெரியும் அதனுடைய வேதனை. குடிக்க தண்ணி இருக்காது, அக்கினி கடலில் வேதனைப்படுகிறேன்னு. ஐஸ்வர்யவான் சொல்கிறேன், அக்கினி கடலில் கொடிய வேதனை. என்னமோ நரகங்கிறது மாமியா வீடுன்னு நினச்சிக்கிட்டாங்க கொள்ள பேர். நாங்கள் வாட்டில் அங்கே போயிட்டு வருவோம்னு. ஒரு தடவை போனால் வெளியே வரவே முடியாது. அவ்வளோதான், நித்திய காலம் அந்த அக்கினிக்குள்ளே நம்ம வேகணும். அது கடல், அது பிசாசுகளுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கடல். அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஒரு தண்டனைக்குரிய ஒரு இடம். அதுக்குள்ளே ஒரு மனுஷன் ஏன் போகிறான்னு தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனால,
இயேசுவை மறுதலிக்கிறதுனால, இயேசுடைய வசனத்தை புறக்கணிக்கிறதுனால, பரிசுத்த ஐக்கியத்தை புறக்கணிக்கிறதுனால, சபை கூடுதலை புறக்கணிக்கிறதுனால பரியாசம், கிண்டலு, கேலி, குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், சூனியம், மந்திரம், ஏவல், வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இந்த மாதிரி காரியத்தை செய்கிறவங்க தான் அப்படிப்பட்ட நரக கடலுக்குள்ள பங்கடைவார்கள். பரிசுத்தவான் ஒருவனுக்கும் அந்த நரக கடல் கிடையாது. அவன் நீதியும் சமாதானம் உள்ள தேவனுடைய ராஜ்யம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அருமையானவர்களே, இப்ப வேதம் சொல்லுது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி. வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 1:3 1:4 வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் கண்டாராம். கை தட்டுங்க பார்க்கலாம். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? நல்லது. நீ நல்ல வெளிச்சமா இருந்தேன்னா நல்லது. இப்போ பாருங்களேன், எத்தனை ஹால்ஜன் பல்புல நல்ல பிரைட்னஸ் பல்ப் மாதிரி நான் நிற்கிறேன். இப்போ என்னிடத்துல என்ன இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். பிரைட்டாக வெளிச்சம் அடிக்குது. நான் இருக்கிற எல்லாம் லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே அக்யூரா என்னை பார்ப்பாங்க. காரணம், நான் அவ்வளவு பெரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். அப்போ வெளிச்சம் வர வர பிரைட்னஸ் கூடும். மோசே போய் 40 நாட்கள் பசியோடு இருந்தார். புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஆனால் இறங்கி வருகிறப்ப மகிமையாய் வந்தாரு. முகம் கிளாரிட்டியா இருந்துச்சு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப முதல்ல ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு தேவையான வெளிச்சத்தை கர்த்தர் படைச்சார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆதாமுக்கு தேவையான ஆகாய விரிவை கர்த்தர் படைத்தார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவையான ஊர்வன, பரப்பன, ஜீவராசிகள், ஆடு, மாடு, தோட்டம், ஏதேன் தோட்டம், பழங்கள் எல்லாவற்றையும் படைச்சிட்டு தான் கடைசியில மனுஷனை படைச்சார். கைகளை தட்டி, நீ இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் படைச்சிட்டார். சீசர்கள் எல்லாரும் கரையில வர்றதுக்கு முன்னாடியே கரையில நெருப்பு ஊதி கரி நெருப்பு போட்டு அவர்களுக்கு வேண்டிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாராம். எல்லாவற்றையும் என் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆயத்தம் படுத்துகிறவர். பாருங்க, சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு முன்னந்தொடைய எடுத்து அவனுக்கு வைக்க சொன்னார. கை தட்டுங்க. உங்களுக்குன்னு ப்ரிப்பேரா கர்த்தர் எல்லாமே வச்சிருக்கிறாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜெபம் பண்ணி தான் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு. இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஆல்ரெடி எல்லாமே வச்சிருக்கிறார். நீங்க போங்க, ஒரு கழுதை கட்டி இருக்கு காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்க போங்க, மேல் வீட்டில் சமுக்காலம் எல்லாம் விரிச்சு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேலறைய பாப்பீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நீங்க போய் தூண்டில போடு, அதுல முதல்ல அகப்படுகிற மீனை எடுத்து வாயை திறந்து பாரு, அதுல ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். கர்த்தர் அங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாமே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதினதின் காலத்துல, பக்கத்துல சொல்லுங்க, அதினதின் காலத்துல உன்னை தேடி அந்த பொருள், அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை, அந்த தாளந்துகள், அந்த காருண்யங்கள், அந்த கூடுகைகள் எல்லாம் உனக்கு வருங்க. பாருங்க, இவ கரெக்டா போற நேரம் பார்த்து, எலையேசர் போற நேரம் பார்த்து அவ தண்ணி பிடிக்க வந்தா. ஐயா, அவ காலையிலே வந்துட்டு போயிருக்க கூடாதா? இந்த நேரத்தை பிக்ஸ் பண்றது யாரு? ஏன் அவள் காலையில வரல? ஏன் அந்நேரத்துக்கு மற்ற நேரத்தில் அவள் வரல? எல்லா நாளும் அந்த நேரத்தில் வந்தா. அப்படியே அவள் அந்த நேரத்தில் வந்தாலும் அந்நேரம் பார்த்து இவனை கொண்டு போய் அங்கே சேர்த்தது யாரு? அப்போ அந்த நேரத்தை கரெக்டாக, அதினதின் காலத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறவர் யார் தான்? கர்த்தாதி கர்த்தர். கைகளை தட்டி, தாவீது யுத்த காலத்துக்கு போய் அப்போ தான் உள்ளே போய் இராணுவத்துக்குள்ளே காலை வைக்கிறேன். அங்கே ஒருத்தன் கேட்குறேன், வந்து நின்று கோலியாத்து பயங்கரமாக சத்தம் போடுறேன். இவன் போகிற நேரம் அவன் சத்தம் போட, அந்த சத்தத்தை இவன் கேட்க, இவன் அவனை பார்த்து சொல்கிறேன், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பா இவன் எம்மாத்திரம்னு சொல்ல, அன்னக்காரன் சொல்கிறேன், ஓ அகம்பாவத்தை நான் அறிவேண்டா, எங்கடா அந்த அஞ்சு ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு வந்த, நீ திமிரு பிடிச்ச பயன் எனக்கு நல்லாவே தெரியும். இவன் நேரம் போற நேரம் அவன் சொல்ல, இவன் பார்க்க, இதெல்லாம் எங்க அப்பா கரெக்டான நேரத்தை கொண்டு வர்றார். கைகளை தட்டி, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்வாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி செய்ய மாட்டாரு, ஒரு நிமிஷம் பின்னாடி செய்ய மாட்டாரு. சரியான நேரத்தில், அதினதின் காலத்துல நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். பாருங்களேன், இருள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க. எகிப்து தேசத்துல 3 நாள் இருள் இருந்துச்சான். அந்த 3 நாள் தடவிக்கிட்டே இருக்கேன். இதுதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு இருள் பிடிச்சிட்டா அவன் தடவிக்கிட்டே தான், அவனால் வெளி உலகத்தில் வரவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் அநேகருடைய கண்ணு ஏன் திறக்க மாட்டேங்குது தெரியுமா? அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் ஆத்துமா இருள் அடைந்து இருக்குது. அவன் ஆத்துமா இருளுக்குள்ள இருக்கனால தான் அவனால் வெளிச்சத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அருமையானவர்களே, அப்போ முதல்ல இதுல ஒரு வசனத்துல வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம், உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எப்படி இருக்கணுமா? பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், வாழ்க்கையில ரொம்ப எச்சரிப்பு முக்கியம். டிரான்ஸ்பாரத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, அபாயம், எச்சரிக்கை, கவனமா இரு. ரோடுகள் எழுதியிருப்பாங்க, நில், கவனி, செல். ஏன் போட்டு வச்சிருக்காங்க?
ஏன் அங்கே அம்புக்குறியெல்லாம் போட்டிருக்காங்க? நீ வாட்டில் போகக்கூடாது. மாமியா வீடு, மச்சான் வீடு, பெரியப்ப வீடு, சித்தப்ப வீடுன்னு ஏன் ஊர் ஏன் சொந்தம்ட்டு உள்ளே போனேன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்போ எல்லாவற்றிலையும் ஒரு எச்சரிப்பு இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு காலை மத்தியான வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறாரு. உனக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாய் போகாதபடி நீ எப்படி இருக்கு தெரியுமா? எச்சரிக்கை. இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு எச்சரிக்கை. ஒரு பயமான செய்தி தானே. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. நம்ம பத்தவங்களெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம விழுந்து போயிட்டா மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யார் ஆனாலும் சரி உன்னுடைய காரியத்தை குறித்து நீ என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் உன்னையும் விசாரிக்கிறார். நீ விழுந்து போகாதபடி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? யோவான் 5:35. ஒரே ஒரு வசனம் தான், எல்லாரும் வேகமாக எடுப்போம். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதான். வேறு யோவான் எரிந்து பிரகாசித்தான். அவன் காலத்தில் 2024 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்த பொழுது இவன் இருந்தாங்க. 2024 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எரிந்து என்ன பிரகாசித்தான. அவனுடைய வெளிச்சத்தில் அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அன்றைக்கு இருந்த யாரு ஆயக்காரர்கள், அன்னைக்கு இருந்த சேவகர்கள், எஜமானன்கள் எல்லாரும் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூர்ந்தார்களாம். அவனை பார்க்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. போய் கேட்குறாங்க, பரலோகத்தை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? எஜமானனே நாங்கள் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்யணும்? அவன்கிட்ட போய் கேட்குறாங்க. பாவம் மன்னிப்பு பெற நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் அவன்கிட்ட ஓடுறாங்க. ஏன்னா அவன் இந்த உலகத்தில் இயேசுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் அவன் நடந்து போனான். அவன் எரிந்து பிரகாசித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எரிந்து பிரகாசிக்கிறோமா? உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் எரியுதா? உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அந்த பிரகாசிக்குதா? உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மற்றவங்களுக்கு வெளிச்சம் காட்டுதா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை உன் பாதைக்கு வெளிச்சமும் உன் காலுக்கு அது எப்படி இருக்கா? தீபமா இருக்குதான். இன்னும் ஒரு வசனத்தை ஏசப்பா சொல்றார் பாரு. அதே மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் எல்லாரும் எடுத்து தயவுசெய்து. வசனம் தான் நமக்கு வேணும். வசனம் தான் ஜீவன். வசனம் தான் நமக்கு சத்தியம். 16ஆம் வசனம். இவ்விதமாய் நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க பிரயாணம் பண்ற இடத்துல, நீங்க குடியிருக்கிற இடத்துல, அல்லது நீங்க ஜெபிக்கிற இடத்துல, அல்லது நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல மனுஷர்கள் உங்கள் என்ன கிரியை, இது பக்கத்தில் இன்னொரு வார்த்தை போட்டால் துர்க்கிரிய, நற்கிரிய, 2 கிரியை இருக்குதுங்க. நம்ம செய்யறதெல்லாம் நற்கிரிகளா துர்க்கிரிகளான்னு பார்க்கணும். நல்லது செஞ்சா நற்கிரிகை, கெட்டது செஞ்சா துர்க்கிரிகை, 2 கிரியை இருக்குது. நம்மளை பார்க்குறப்பே நம்முடைய வாயின் வார்த்தைகளே நம்மளை நியாயம் தீர்த்தரும். நம்முடைய வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நல்லவனா கெட்டவனான்னு கனியை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல கனி உள்ள வாழ்க்கை வாழணும். அநேகர் சொல்ற வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு. கனி இல்லாமல் அந்தகாரமான கிரியை அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு ரகசியம், கனியை முதல்ல பாரு. அன்பு இருக்கான்னு பாரு, சந்தோஷம் இருக்கான்னு பாரு, சமாதானம் இருக்கான்னு பாரு, பரிசுத்தம் இருக்கான்னு பாரு, ஆத்துமபாரம் இருக்கான்னு பாரு, தயவு இருக்கான்னு பாரு, வேத வாசிப்பு இருக்கான்னு பாரு, கர்த்தருக்கு பயந்து நடுக்கிறானான்னு பாரு. உபதியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ராஜா கூட, ஆகாப் ராஜாவோட இருக்கிறான். அவன் சொல்றான், நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பது எலியாவாகிய உமக்கு தெரியாதா? நான் ராஜாவுடைய கட்டளையை மீறி கெபிக்கு 50 பேரா நான் வச்சு அவர்களை பராமரித்து கொண்டு வருகிறேன்னு உமக்கு தெரியாதா? நீ இன்னைக்கு போய் ராஜா கிட்ட போய் எலியாவை பார்த்தேன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னா நான் பொய்யனாக மாறிடுவேனே, அவர் என்னை கொன்று போட்டுருவாரே. அப்போ இவனுக்கு தெரியுது கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவாருங்கிறது இவனுக்கு தெரியுதே. அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாம கர்த்தரே சொல்றாரு, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்தேன். நான் சொன்னபடி பிள்ளையை தகனப்பள்ளி கொடுக்க வந்ததுனால இப்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறங்கிறது எதில் தெரியும் தெரியுமா? நம்முடைய நடத்தையில் தெரியும், நம்முடைய கிரிகையில் தெரியும், நம்முடைய பேச்சில் தெரியும், நம்முடைய அர்ப்பணிப்பில் தெரியும், நம்முடைய செயல்பாடுகளில் தெரியும், நம்முடைய
அந்த ஒவ்வொரு நற்கிரியைகளில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு யாரை மகிமைப்படுத்தணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. பார்த்தீங்களா, உங்கள் வெளிச்சம், உனக்குள்ள வெளிச்சம் இருக்குதுங்க. அந்த வெளிச்சம் குண்டு பல்பா, டியூப் லைட்டா, அல்லது ஹால்ஜன் பல்பா, அல்லது மெர்க்குரி லைட்டா, அல்லது பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்டா, அல்லது இந்த பெரிய பெரிய கிரிக்கெட் மைதானத்தில் போட்டிருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய பயங்கரமான பவர் வாட்ஸ் பல்ப், அப்படியாங்கிறது நீ தான் சொல்லணும். நீ எப்படி வெளிச்சமாக இருக்கிற? உன் வெளிச்சம் மற்றவங்களுக்கு அடிக்குதா? உன்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா? உன்னை பார்க்குறவங்க பரலோகத்தை பார்க்குறாங்களா? உன்னை பார்க்குறவங்க இவங்க வழியில் நம்மளும் போகலான்னு சொல்கிறாங்களா? அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவனை பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க, உலகத்தை கலக்குகிறவர். எலியாவை பார்த்து ஆகாபு சொல்ற, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீ யாரை கலங்கம் பண்ற? பெத்தவன் வீட்லேயே அப்பனை தான் கலங்கம் பண்ணிட்டு இருக்க. அவன் சொல்லி அவனை பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல ஆட்டுக்குரல பார்த்தினாலும் பேசாமல் மாவாட்டிக்கிட்டு தானே இருக்கலாம். நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு பெரிய மனமடிவாக இருக்கிறியா. நம்ம வீட்டை கலங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிரச்சனை மேலே பிரச்சனை, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் மன அழுத்தத்துக்கு ஏன் உட்படுறாங்க தெரியுமா? பிள்ளைகள் கீழ்ப்படியலை, பிள்ளைகள் எதிர்த்து பேசுறது, ஒத்து போகாமையா இருந்தால் பெற்றோர்களுக்கு என்னதான் இருக்கும்? பலத்தின் மிகுதினால 80 வருஷத்தை பார்க்காம 50 வருஷத்துல மூட்டையை கட்டிட்டு போயிடுவாங்க. போட இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போயிட்டாலும் நிம்மதியாக என்ன செய்யலாம், இருக்கலாம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உன் வெளிச்சம் இன்னைக்கு எப்படி பிரகாசிக்குது? இன்னும் பாருங்களே, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். முற்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாக இருந்தீர்கள். ஒரு காலத்தில் நம்மலாம் எப்படி இருந்தோம்? எல்லாம் மனம் போல வாழ்ந்தோம். இங்கே இருக்கிற எல்லாருடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்களே, சீச்சின்னு போயிடும். சே இவர் இப்படியா? என் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே உட்கார மாட்டீங்க. என் வரலாற்றை நீங்கள் ஒரு ஆட்டை எடுத்து என் வரலாற்றை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முதலால் பஸ் ஏறி ஓடிடுவீங்க. அப்படி வாழ்ந்தவன் நான் நல்ல யோக்கியனே கிடையாது. அவ்வளவு மோசமாக வாழ்ந்த என்னை தான் இன்னைக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நிறுத்திருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். வேதம் சொல்லுது பாருங்களே, வசனத்தை வாசிக்கல. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்ப எல்லாரும். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, அப்பொழுது அப்படி இருந்தீங்க, இப்பொழுது இப்படி இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? முன்னாடி அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? சரி ரைட், வெளிச்சமாக இருக்கு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. ஹலோ, இதில் தாங்க பிரச்சனை. நமக்கு பிரச்சனை வந்தோடனே கோவம் வந்துன்னு சொல்லணும். வந்துச்சுன்னா எனக்கு கோவம் என்ன செய்ய, வந்துச்சுன்னா எங்கே போவ? திருப்பி அந்த பழைய சுவாத்துக்கு தானே போவேன். வந்துச்சுன்னா எங்கே போவ? அப்போ பாருங்க, இன்னும் அந்த பழைய ஆள் இன்னும் சாப்பிடல. அப்பப்போ தலையை விட்டு எட்டி எட்டி என்ன பண்ணிட்டு இருக்குது? நான் பழைய ஆளை காட்டிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எங்கேயோ ஒரு பக்கம் மறைச்சு வச்சிருக்கிறேன் இல்லையா? இன்னும் அந்த பழைய ஜென்ம சுவாமம் இருக்குது இல்லை? நல்லா கவனிங்க. நீங்கள் பவுல் எப்படி எழுதுறாரு வாசிங்களா? மீன் எல்லாரும் வசனத்தை. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். இப்போ நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? இன்னைக்கு செய்தி என்ன ஆண்டவர் சொன்னார்? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும்படி நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாரு. இயேசு எப்படி நடந்தார்? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கன்னத்தில் அடித்தாலும் மறுகணத்தை காட்டுகிறவர், 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போகும்னு சொன்னவர், நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். ஏசப்பா இப்படிப்பட்டவர். ஆனால் ஏசப்பா பிள்ளைகளாகிய நாம, கிராமத்தில் ஒரு பழமொழி சொன்னாங்க, அப்பனுக்கு பிள்ளை எப்படி பிறந்திருக்கு பாரு, மொப்பேன் தங்கம்டா, நீ எப்படி இருக்கிற? தகரமாக இருக்கிறியாடா. அவர் சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம்? ஓ சுபாவம். அப்போ நம்முடைய காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்ம வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு வெளிச்சத்தை இருள்படுத்தக்கூடியது கசப்பு, கோபம், பாவம், அசுத்தம். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் ஒரே நொடியில் இருளா போயிட்டான். எப்போ? உரியாவுடைய மனைவியை ஏறிட்டு பார்த்தான் பாரு. ஒரே நிமிஷத்தில் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் இழந்து போனான். அவன் சொல்றான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும், மீண்டும் சந்தோஷத்தின் ரட்சணியத்தை எனக்கு. அப்ப எல்லாத்தையும் இழந்து போயிட்டான்ல. ஒரு நிமிஷம் தாங்க சிற்றின்பம்.
சிம்சோன் எவ்வளவு பராக்கிரமசாலி, உலகத்திலே பராக்கிரமசாலியாய் கர்த்தர் சிம்சோனை உருவாக்கினார். எத்தனை நாற்கயிறு போட்டு கட்டினாலும், எத்தனை கயிறு போட்டு கட்டினாலும் பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். அவனை யாரும் பக்கத்திலே நெருங்க முடியாது. பிறக்கும் பொழுதே அவன் பராக்கிரமசாலி. ஆனா ஓட்டத்தை முடிக்கிறப்ப பலவீனா முடிச்சான். அற்ப ஒரு சிற்றின்பம் அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுச்சு, கண்ணை பிடுங்க காரணமா போச்சு. மாவரைக்கிற கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு. எந்த மடியை தேடினானோ அதே மடியில அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போனது. எந்த பெண்ணை நாடினானோ அதே பெண்ணால அவன் சிறுமைப்படுத்த ஆரம்பித்தான். எங்க பலமுள்ளவனாய் அவன் போனானோ அதே இடத்துல சிறுமை உள்ளவனாய் எழும்பினான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அப்ப அவனுக்குள்ள இருந்த வெளிச்சம், பலமுள்ள வெளிச்சம், இரட்சணிய வெளிச்சம், நஸ்ரேனே விரதத்தின் வெளிச்சம் அங்கே இருளாய் போனது. அதனாலதான் கர்த்தர் நீங்க சொல்றாரு, உனக்குள்ள வெளிச்சம் இருளாய் போகாதபடி எச்சரிக்கையாயிரு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைத்தால் உங்களுக்கு அது ரொம்ப அருமையா இருக்கும். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Thank you, wonderful the Holy Spirit. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. நல்லா கவனிங்க, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பேன். இதுக்கு அடுத்து பின்னாடி நிறைய சொல்லிட்டு போறார். இதுல ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. அந்த 21ஆவது வசனம், அவர் சமூகத்திலே எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கு. நீ வந்து உட்கார்ந்த உடனே ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் பேசும் பொழுது கவனமா கேட்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? எச்சரிக்கையோடு இந்த இடத்துல வந்து உட்காரணும். உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, சுருக்கமா இருக்கணும். தெய்வ பயத்தோடு ஒருவர் கனம் பண்ணணும். அடுத்து வந்து பயத்தோடு சேவிக்கணும். நடுக்கத்தோடு என்ன செய்யணும், களி கூறணும். இதெல்லாம் இருக்கணும். தேவ சமூகத்தில் வரும்பொழுது துணிகரம் என்பதே இருக்கக்கூடாது. துணிந்து நம்ம நிற்கக்கூடாதுன்னா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஐயா என் மேலே இறக்கமாயிரும், இறக்கமாயிரும், இறக்கமாயிரும் நம்ம சொல்லணும். நம்ம துணிந்து கேட்குற அளவுக்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, தேவனுடைய இறக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நம்மளை தாங்கி வருது. அந்த 21 வாசிக்கலாம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. ஹலோ, அடுத்த வார்த்தை நீங்க வாசிங்க. கோபப்படுத்தாதே. எப்ப அவர் கோபப்படுவார்? தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினா என்ன பண்ணார் சொல்லுங்க? எங்க கோபப்பட்டார்? சவுக்க பின்னினாராம். எப்படி நேரம் பின்னிருப்பார் யோசித்துப்பார். யாருக்கு பின்னினாரு? ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கா, ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறவனுக்கா? பழி செலுத்த வந்தவனுக்கா, பார்க்க வந்தவனுக்கா? எங்க ஆலயம் என்ன வச்சு வியாபார ஸ்தலமா போச்சு. தொழுது கொள்ள வேண்டிய இடம் அது வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபார எண்ணத்தோடு உள்ள வரேன். எல்லாரும் வந்த புறா வேலை எவ்வளவு, மாட்டு வேலை எவ்வளவு, ஆட்டு வேலை எவ்வளவு, கோழி வேலை எவ்வளவு, அங்க வந்து விலை பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க சந்தையில மாதிரியே கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கேன். இவர் ஒன்னு சொல்லுவாரு, புறா ஜோடி 10 ரூபா பாரு. அவர் பக்கத்துல ஒரு பாப்பாரு, ஜோடி 5 ரூபா பாரு. இப்போ பழி செலுத்துறேன் பார்ப்பேன், இவர்கிட்ட வாங்குறதா இவர்கிட்ட வாங்குறதா, எங்கிட்ட கம்மியாக கிடைக்கிறதுல வாங்கி செலுத்துவோம்னான்ட்டு 5 ரூபாய்க்கு போவேன். அது கூணும் குருடும் சப்பானி முடமுமா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது. ரேட்டு கம்மி தானே, ரேட்டை கம்மிக்கு வாங்குவோம். இவ கர்த்தர் பார்த்தாரு, ஏண்டா கடைசியில் வந்து ரோட்டில் வைக்க வேண்டியதெல்லாம் என் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களே. இப்போ தேவனுடைய வீடு என் ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும், என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாக இருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்களே. அவங்களுக்கு தாங்க சவுக்க எடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா எங்கெங்க இருக்கு அந்த ஆலயம்? அழகா சிஸ்டர் மேக்ஸி கை வச்சாங்க, இங்கே கை வைங்க. எனக்குள்ள நான் தாங்க அந்த ஆலயம். இந்த ஆலயம் இங்கே நிற்கிற ஆலயம். பக்கத்தில் சொல்லுங்க, நடமாடுற நிருபம் நீங்கள் தாங்க, நடமாடுகிற ஆலயம் நீங்கள் தாங்க. இதில் இருக்கிறது 66 புஸ்தகம் தான், ப்ளஸ் உங்களை போட்டுக்குங்க 67வது புஸ்தகம் நீங்கள் தாங்க. 67வது ஆகமம் நீங்கள் தாங்க. நீங்கள் நடக்கிற ஆகமம். அன்னைக்கு பவுல் எழுதின ஆகமம், அன்னைக்கு பேதுரு எழுதின ஆகமம், யாக்கோப்பு எழுதின ஆகமம், யோவான் எழுதின ஆகமம், மத்தேயு, லூக்கா, மார்க்கு, இவங்கெல்லாம் எழுதினது இங்கே இருக்குது.
ஆனால் இன்னைக்கு உனக்குள்ள கத்தர் ரேமா வார்த்தையை எழுதி வைத்தர, நீ தான் நடந்து போகக்கூடிய ஆகமம். கைத்தட்டி கத்தரு. அப்போ நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து வாசிக்கணுங்க, உன்னை பார்த்து நிருபத்தை வாசிக்கணும். உன்னை பார்க்குறவங்க சொல்லணும், பரிசுத்தவான் போகிறாரு, ஜெப வீரர் போகிறாரு, தீர்க்கதரிசி போகிறாரு, அப்போஸ்தலன் போகிறாரு, தேவ மனிதர் போகிறாரு, இதோ தேவனுக்கு இதோ சாட்சி உள்ள ஒரு நிருபம் போகுதுன்னு சொல்கிற அளவுக்கு வெளிச்சம் மற்றவங்க மத்தியில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிரகாசமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்த சீசர்கள் போகிறாங்க, பிசாசு பிடிச்சவன் சொல்கிறேன், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். எப்படி தெரிஞ்சிச்சு? பிசாசு பிடிச்சவனுக்கு எப்படி தெரியுது? அவனுக்கு தெரியும், இவங்க வழியை அறிவிக்கிறவர்கள். அதே பிரதான ஆசாரியருடைய 7 புத்திரர்கள் பிசாசுகள் மேலே போய் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்த பொழுது பிசாசுகள் சொன்னுச்சு, பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யாரான்னு சொல்லி அவங்க மேலே விழுந்து அவர்கள் நிர்வாணப்படுத்தினது, அவர்கள் நிர்வாணமாய் ஓடி போனார்களாம். அப்போ பிசாசுகளுக்கு தெரியுது, இவன் வாயில தான் சொல்கிறேன், வாழ்க்கை ஊரா எப்படி இருக்கு? தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிறது. பக்கத்தில் சொல்லுங்க, சுற்றி தெரியாதீங்க. ஊழியக்காரன், ஊழியம் செய்கிறவன், ஜெபிக்கிறவன், விசுவாசிக்கிறவன், சபையில் இருக்கிறவன் சுற்றி திரியவே கூடாதுங்க. அதனால தான் சங்கீதத்தில் முதல் சங்கீதத்தை பாருங்களே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் காலையில் மட்டும், அப்படி தானே இருக்கு, சாயந்தரம் மட்டும், பகல் மட்டும், இரவும். எங்க 365 நாளும் பத்தாதுங்க இதை படித்தா. எத்தனை கோடி முறை படித்தாலும் ரிவைவல் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நமக்கு மனசே இல்லைங்க. இது ஏதோ செய்தி பேப்பர் மாதிரி, ஒரு செய்தி பேப்பர் கூடங்க நீங்கள் பாருங்களேன், ஒரு எழுத்து விடாமல் படிக்கிறாங்க. அதில் உள்ள தூரம் மனப்பாடம் பண்ணி அவன் பேசிக்கிறாங்க. இத்தனாவது பக்கத்தில் 6வது பக்கத்தில் போட்டிருக்கு பார், மேலே பார், மே பத்தியில் அதை தொடர்ச்சி 7வது பக்கத்தில் இருக்குதுங்கிறான். அவனுக்கு தெரியுது 6வது பக்கத்தில் 5வது பக்கத்தோட தொடர்ச்சி 7வது பக்கத்தில். சில நியூஸ் வந்து 1வது பக்கத்தில் தொடர்ச்சி 8வது பக்கத்தில் இருக்கும். அவன் கரெக்டாக சொல்லுவான், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவன் சொல்லுவான், இது தொடர்ச்சின்னு போட்டிருக்குல்ல, அங்கே போய் பாரு, இதோட கண்டினியூட்டி இருக்குங்கிறேன். ஆனால் நமக்கு என்ன தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஊருகா மாதிரியே இதை படிக்கிறது. ஒரு சங்கீதம் தானே படிக்கணும், ஒரு நீதிமொழி தானே படிக்கணும், மற்ற இது தானே படிக்கணும். எதை எனக்கும் உனக்கும் நமக்கும் படிக்கிற மாதிரி நம்ம ஆத்துமாவுக்காக படிக்கணுங்க. என்னைக்கு வந்து அவங்கவுங்களா படிக்கணுங்கிற எண்ணத்தில் படிக்கிறாங்களோ அவங்க தாங்க பரலோகத்துக்கு போவாங்க. சொல்லி சொல்லி படிக்கிறது, சொல்லி சொல்லி சபைக்கு வர்றது, சொல்லி சொல்லி கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு, அல்லேலூயா சொல்லு அல்லேலூயா சொல்லு, கையை தூக்கு கையை தூக்கு. இது எத்தனை காலங்க வண்டி ஓட்டு? தானா சொல்லாதவன கையை தூக்கு, சொல்லு சொல்லு சொல்லுண்ணா கிளிப்பிள்ளையா நீங்க? தானா ஆவி துள்ளுனா சொல்லுவீங்க. இந்த சொல்லி சொல்லி சொல்ல வைக்கிறதுலாம் கிளிப்பிள்ளை பாடம். நீயா கையை தூக்கணும், நீயா காலை தட்டணும், இனிமேல் எப்பங்க நீயா உடியாரன், நம்மளா வர வாங்க வாங்க வாங்க. ஏன்னா எனக்காக பரலோகத்துக்கு வர்ற மாதிரி எல்லாரும் என்னமோ நான் பாவம் மாதிரி பரிதாபம் மாதிரி. நான் பரலோகத்துக்கு போனால் போதுங்க, அதுக்கு நான் பரிசுத்தமாக நடக்கணும். விருப்பம்னா வாங்க, இல்லாட்டி என்ன செய்யலாம், நீங்களாச்சும் அவராச்சும் நான் கையை காட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். இனி அதான் கடைசி காலம். சும்மா போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிக்க முடியாது. நான் வந்து நியாய தீர்ப்பில் வினோத்துக்காக சொல்ல முடியுமா? இல்லை நான் கொண்டு பரலோகத்தில் வினோத்தை சேர்த்துட முடியுமா? அவர் ஆண்டவரை பிடிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பில் அவர் ஆவியை கொண்டு வந்து கருத்தை நிறுத்துவார். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தான், எல்லாத்து பேரை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. தம்பியை மட்டும் புது தம்பினால தைரியமாக சொல்லியாச்சு, அவர் ஒன்றும் வருத்தப்பட்டுக்க மாட்டார். எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒவ்வொருத்தரும் நியாய தீர்ப்பில் எப்படி இருக்கும்னு யோசித்துப்பார். பரலோக சேர்ச்சுக்கிட்ட என்னங்க சொல்லுவீங்க? அவர் உங்களால் நிற்க முடியுமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிரம்பியிருக்கு. அங்கே போய் உங்களால் நிற்க முடியாதுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட உங்களால் நிற்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. உங்கள் அதிகாரியை கண்டால் என்ன பாடுபடுறீங்க. உங்கள் ஹையர் ஆஃபீஸர் வந்தால் அங்கே என்ன உளறிக்கிட்டு எத்தனை, அவர்கிட்ட எப்படிங்க நிற்பீங்க? நீங்கள் மனசில் தைரியப்படாதீங்க, அதைரியம் வேண்டாம். நீங்களாம் உங்களை மனசை தைரியப்படுத்தி நிற்க முடியாது. அது பரிசுத்த ஸ்தலம். ஏசையா சொல்கிறாரு, ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா ஐயோ ஐயோன்னுட்டு கடைசியில் அவரை பார்த்தோன்னே அதமானேனேன்ட்டேன். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன், கதறேன், நான் அசுத்தன் அசுத்தன் அசுத்தன். அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி குரடு வந்து அவன் வாய்களை தொட்டது. அப்பொழுதுதான் அவன் பரிசுத்தமாய் மாறி. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம நீதி போதும், நம்ம பரிசுத்தம் போதும், நம்ம ஜெபம் போதும், நம்ம வேத வாசிப்பு போதும், நம்ம கரெக்டாக போகிறோம்னு நம்மளே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்ட்ட எதிர்பார்க்கிற அளவு நீ இன்னும் ஜெபிக்கலை. கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவு உன்ட்ட இன்னும் பரிசுத்தம் இல்லை. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, துணிந்து செயல்படாத. வேதம் சொல்லுது பாரு, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, அவர் வாக்குக்கு
செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை நம்ம எப்பயுமே இரக்கம் உள்ளவரா பார்க்க கூடாதுங்க. அவரு கோபமுள்ள ஒருத்தர், நியாய தீர்ப்பு பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவன், மனதில் வைத்திருக்கிற தேவன். இதெல்லாம் நம்ம யாருமே பிரசங்கிக்கிறது கிடையாது. அவர் வழிபறிச்சதை மனசுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்போ எத்தனை வருஷமா வச்சிருக்கிறார் பத்தியா? அதெல்லாம் சொல்றாரு தான் வேலைக்காரன்ட்ட, ஊழியக்காரன்ட்ட, சவுல்கிட்ட சொல்றாரு, நான் வழிமறிச்சதெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன். உட்கார்ந்துருக்கிற நம்மள எத்தனை பேர்த்த மனசுக்குள்ள வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய துரோகங்கள், கீழ்ப்படியாமைகள், முரட்டாட்டங்கள் மனதுக்குள்ள இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா நான் ஒருவேளை என்னை குறித்து உங்கள்கிட்ட ஏதாவது தவறான செய்தி இருந்தால் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அறியாமல் செஞ்சது, பேசினது, நடந்தது, யோசித்தது, செயல்பட்டது. நான் தான் சொல்றேன், நீ தான்டா அந்த மனுஷங்கிற. ராஜாவை பார்த்து ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு யார் தெரியுமா? நீ தான் அந்த மனுஷன். உனக்கு எத்தனையோ ஆடு இருக்கு, ஆனா அடுத்தவனுடைய ஆட்டுக்குட்டியை, அவன் மடியில் வளர்ந்த குட்டியை, ஒத்த குட்டியை எடுத்து நீட்டே. நீ தான் அந்த துரோகி, நீ தான் அந்த மனுஷன், நீ தான் அந்த மரணத்துக்கு பாத்திரவன். துணிந்து சொல்றான். ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி கையை நீட்டுறான், நீ தான் அந்த மனுஷன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர், நீ தான் அந்த மனுஷன், நீ தான் என்னை கன்னத்தில் அறையிற, நீ தான் என்னை காரி துப்புற, நீ தான் என்னை ஸ்ட்ரகிள் படுத்துற, நீ தான் என்னை கோவப்படுத்துற, நீ தான் என்னை சமாதான குலைச்சல் படுத்துற. சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ தான் என்னை துன்பப்படுத்துற. அப்ப நம்ம அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையா இல்லாத பொழுது நம்ம அவரை துன்பப்படுத்துறோம். யோசித்து பாருங்க. நம்மளை பார்த்து சாயந்தரம் படுக்க போறப்போ ஒரு நிமிஷம் தயவு செய்து உங்க நெஞ்சில் கையை வச்சு, இன்னைய நாளில் கர்த்தர் என் மேல சந்தோஷப்பட்டிருப்பாரா? மனைவியை சந்தோஷப்படுத்த ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்பட்டுருவாங்க, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷம் இல்லை. உங்களுடைய சிநேகிதருக்கு பிடிச்ச ஒன்றை கொடுத்தா அவர் சந்தோஷப்பட்டுருவார். ஆனால் அவரை எப்படி சந்தோஷப்படுத்த போறீங்க? அவர் எப்படி இருந்தால் சந்தோஷப்படுவார் தெரியுமா? தானியேலை பார்த்து சொன்னார், பிரியமான புருஷனாகிய. அவன் அங்கே என்ன பண்ணினேன்? ஜெபம் பண்ணினேன். பக்கத்தில் கை தொட்டு ஜெபம் பண்ணினேன். சட்டத்தை மீறி ஜெபம் பண்ணினேன். எதிர்ப்பின் நாட்டில் ஜெபம் பண்ணினேன். பாபிலோன்ங்கிறது பேய்கள் நாடு. அந்த பேய்கள் நாட்டில் ஒருத்தன் பரலோக தேவனை தேடுனேன் பார்த்தீங்களா? அப்போ ஜெபம் பண்ணினால் பிரியப்படுவார். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்தை கூட்டு கர்த்தர் பிரியப்படுவார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். எப்படி? பச்சை பாலை பார்த்தப்ப இல்ல, கர்த்தரை துதிச்ச பத்தியா நடு ரோட்ல பேலையை தூக்கிக்கிட்டு குதிச்சு நடனம் ஆடிட்டு சொன்னால, வஸ்திரத்தை புடுங்கி போட்டான். அவனுக்கு இடையூறா இருந்தது என்ன தெரியுமா? வஸ்திரம். அந்த ராஜ வஸ்திரத்தை பார்த்துட்டு எல்லாரும் ராஜா ராஜான்னு அப்படியே அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்றேன், ராஜா ராஜான்னு. இவன் பார்த்தேன், முதல்ல இந்த வேஷத்தை கலப்போம், இந்த ராஜா வஸ்திரத்தை போட்டு நம்ம ஆட முடியாது, இது இருந்தால் நம்மளால முழு விடுதலையோடு கர்த்தரை துதிக்க முடியாதுன்ட்டு பூரா கலட்டி எரிஞ்சிட்டு பரலோக தேவனுக்கு முன்னாடி சொல்றேன், ஆடுகள் பின்னாடி அலைஞ்ச என்ன, அவன் ஞாபகம் வச்சிருக்கான் பார், ஆடுகள் பின்னாடி அலைஞ்ச என்ன சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ராஜாவாக்கினார் இல்லையா, அவருக்கு முன்னாடி நான் நடனல்ல ஆடுவேன், பாடுவேன், குதிப்பேன், நீ சொன்ன பெண்களுக்கு நான் மகிமையாய் மாறுவேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அப்ப அவன் தாங்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். ஏனோக்கு குறித்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரு, அவன் தேவனுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் ஏனோக்கு தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறான். ஏன்னா மெத்துசுலாவை பெற்ற பின்பு அவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான், உலாவிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு மனைவி இருக்குதுங்க, பிள்ளைகள் இருக்குதுங்க, குடும்பம் இருக்குதுங்க, அத்தனை இருந்தாலும் இருதயத்தில் தேவனோடு சம்பாஷணை, இருதயத்தில் தேவனோடு உலாவிக்கொண்டே இருக்கிறான். அவருடைய ஒவ்வொரு அசைவுதலுக்கும் அவன் இசைந்து போனான். அதனால தான் கர்த்தர் ஏனோக்க தன்னோடு இப்பயும் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அவரை கோபப்படுத்தக்கூடாது, அவரை என்ன செய்யக்கூடாது? சங்கடப்படுத்தக்கூடாது. உங்கள் துரோகங்களை, துரோகம்னா என்னது? நம்ம யாருக்காவது துரோகம் யாருக்கு பண்ணுவோம்? நம்பிக்கை துரோகம் சொல்லுவாங்க. இவ்வளோதெல்லாம் பழகி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ண சொல்லுவாங்கள்ல, இவ்வளோதெல்லாம் நான் உன் கூட வாழ்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. மனைவி புருஷே சொல்லுவாங்க, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே. இப்போ நம்ம ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கோமா? கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு எல்லாரும் எப்படி யோசித்து பாருங்க. அன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுவோம்ல, நான் இவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், வாழ்விலும் சால்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், நோயிலும் நொடியிலும், எல்லாவற்றிலும் நான் இவர் முகத்தை தவிர வேறு முகத்தை பார்க்காம உயிருள்ள நாளெல்லாம் நான் இவருக்கு எப்படி இருப்பேன் சொல்லிட்டு தானே கல்யாணம் முடித்தோம். முடித்தவங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல.
இப்போ ஏசப்பா உன்னை பரலோக பிதாவா தேவனிடத்தில் கொண்டு போய் பிள்ளையா ஒப்படைக்கிறப்ப சொல்லியிருப்பார்ல, இவனுக்காக நான் ரத்த சிந்தனேன், இவனுக்காக நான் அடிக்கப்பட்டேன், இவனுக்காக நான் கசேரிகளை ஏற்றுக்கொண்டேன். உன்னோட ஒரு மாம்சீகமான உறவை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாமும் ரட்சிக்கப்பட்டனுக்கு என்னெல்லாம் சொன்னோம், ஏசப்பாட்ட எத்தனை வாக்குமொழி கொடுத்தோம். நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக பைபிள் படிப்பேன், பாவம் செய்ய மாட்டேன், அசுத்தம் செய்ய மாட்டேன், இச்சையை பார்க்க மாட்டேன், விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டேன், வேசித்தனம் பண்ண மாட்டேன், துன்மார்க்கன் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம். எத்தனை பொருத்தனை பண்ணணும், எத்தனை நிறைவேற்றிருக்கிறோம். அரசியல்வாதிகளை மட்டும் சொல்கிறேன், சொன்னதெல்லாம் செய்யலைன்னு. நீ மட்டும் நானும் மட்டும் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோமா? இன்னும் எத்தனை நீட் எத்தனை இருக்குது, குறைவு இருக்குது, இன்னும் நிறைவேற்ற வேண்டிய காரியம் எத்தனை இருக்குது. உங்கள் பொருத்தனையை கொஞ்சம் எண்ணிப்பார். எம்புட்டு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், அதில் எத்தனை நிறைவேற்றிருக்கிறோம்? 10ல் 1 நிறைவேறியிருக்கா? 10ல் 1ன்னா 100ல் 10 நிறைவேறி இருக்கணும், 1000ல் 100 நிறைவேறி இருக்கணும். ஆனால் லட்சக்கணக்கான பொருத்தனை பண்ணிடுவோம். 1ஆம் தேதி வர்றப்ப, இந்த வருஷம் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக இருப்பேன், உன் வழியில் நடப்பேன், உண்மை தவிர வேற ஆளை நான் பார்க்க மாட்டேன், உன் கூடயே இருப்பேன், உனக்கு நான் அப்படி இருப்பேன், வேதத்தை படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சபை கூடுதலை விட மாட்டேன், எல்லாம் பொருத்தனையெல்லாம் செஞ்சுவிட்டு அத்தனோடு அந்த பொருத்தனைக்கு ஒரு மூட்டையை கட்டி வீட்டில் வச்சுவிட்டு நம்ம வாட்டில் மனம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இந்த துரோகங்களை அவர் எப்படி மன்னிப்பார், மறப்பார்? ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவம் என்பது வாய் பேச்சு அல்லங்க, வாழ்க்கை பேச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்க்கை வாழ்வது தான் கிறிஸ்தவம். பேச்சு கிறிஸ்தவம் இல்லை. இன்னைக்கு நிறைய கோடிக்கணக்கான பேர் பேச்சு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. பேச்சு வானத்தை முட்டுற மாதிரி பேசும். அதனால தான் சொல்றாரு, மாயக்காரனை போல நீ ஜெபம் பண்ணாத, வீதியில் அலப்பிக்கிட்டு தெரியாத, பார்த்தா மற்றவனுக்கு கேட்கும்படி செய்யாத, உன் இருதயத்தில் என் கூட நட, உன் தனிப்பட்ட அந்தரங்கம் என் கூட இருக்கணும், உன் சீக்கிரட்டு என் கூட இருக்கணும், நீயும் நானும் சம்பாசிக்கணும், நீயும் நானும் இணைந்து இருக்கணும், நீயும் நானும் ஒன்றாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், ஆழம். அதுதான் மறைபொருள். அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். தேவனுடைய பிள்ளை எலியா போய் காலையிலேருந்து வந்தனமும் சொல்லல, சட்டையை அடிச்சுக்கல, மண்டையை பிச்சுக்கல, அவன் எது கீரிக்கல, ஒண்ணுமே செய்யல. ஆனால் மந்திரவாதிகள் 450 பேரும் கத்துறான், கூத்தடிக்கிறான். ஒரு சத்தமும் அல்ல, கேட்பாரும் இல்லை, பிறப்பாரும் இல்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, ஒன்றையும் காணா. ஆனால் நம்மால் எலியா எலும்புனாரு, நின்னாரு, ஒரே ஒரு அடிதான் அடித்தார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவன் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் என்னை கேட்டார். நினைத்தருன்னு சொல்லலை, என்ன கேட்டால் சொன்னாரு. அடுத்த நிமிஷம் வானம் திறக்கப்பட்டுச்சு. கைத்தட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே வானம் திறக்கப்பட்டுருச்சுங்க. தேவனுடைய அக்கினி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கர்த்தரே தேவன் என்று எல்லா ஜனங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எழுப்புதல் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? இவன் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண? நம்ம பெரிய ஜெபம் பண்ணி மற்றவங்க மத்தியில் வீராங்கனையை காட்டுறதை விட அந்த ரங்கத்தில் நம்ம பண்ணுற ஜெபம் வெளியரங்கமான அற்புதத்தை கொண்டு வரும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சரி, ரைட். இப்படி நிறைய காரியம் இருக்குது. மத்தேயு 25:10 வேகமாக முடிக்கிறேன் 5 நிமிஷத்தில். மத்தேயு யாத்திரையாகமம் 25:40 வேகமாக வாசிக்கிறேன் பாருங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. உடன்படிக்கை பெட்டி செய்ய சொல்லி கர்த்தர் மோசேக்கு காண்பித்தார். எச்சரிக்கையாக செய்யணும். நான் உனக்கு சொன்ன நீளம் அகலம் உயரம் இருக்கணும், நான் சொன்ன மாதிரி கிருபாசனம் இருக்கணும், நான் சொன்ன மாதிரி மேலே என்ன கேருபீன்கள் இருக்கணும், தண்டு வைக்கிறதுக்கு வளைய இருக்கணும், தண்டு உள்ளே சொருகணும், அதை சுமக்கணும், அந்த கேருபீன்களுடைய ரெக்கைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கணும். நான் உனக்கு எப்படி காண்பித்தேனோ அது மாதிரி தான் நீ செய்யணும். எச்சரிக்கையாக இருக்கணும். பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஊழியத்தை செய்வதற்கு எப்படி இருக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்கள், எச்சரிக்கையோடு ஊழியம் செய்யணும். நான் வாட்டில் செஞ்சதெல்லாம் அவர் அங்கீகரிக்க மாட்டாருங்க. அவர் சொன்னபடி செஞ்சால் தான் அவர் அங்கீகரிப்பார். ஊழியம் யாருது? ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வாட்டில் வரப்போ வெட்டினா ஒத்துக்குவான் அந்த வீட்டுக்காரன் தோட்டத்துக்காரன். அவன் எப்படி சொல்லுவேன் காலையில் இதை வெட்டு இதை வெட்டுன்னு? அவன் தானே வேலை கொடுக்குறவன். வேலை கொடுக்குறவன் சொன்னதை செய்கிறதானே வேலைக்காரனுடைய வேலை. இப்போ சொல்லுங்கள், எனக்கு மேலே ஒரு எஜமானன் இருக்கிறாரு, அவர் சொல்கிறதான் வேலை, அதைத்தான் நான் செய்கிறதான் வேலைக்காரனாகி ஏன் வேலை. நான் அதை விட்டுட்டு நான் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத நான் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே சொல்லும், அடியேன்னு கேட்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 6:12 8:11 8:17 டக் டக் டக்குன்னு ஒரு வசனம் எடுங்க பார்க்கலாம். உபாகமம் 6:12. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின, பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரை மறவாதபடி. எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு, கோபப்படுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. அவர்
கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி நீ எச்சரிக்கையாரு. இங்க சொல்றாரு, உன்னை எகிப்தில இருந்து அழைத்து கொண்டு வந்தாரே அவரை மறக்காதபடி நீ என்ன செய்ய. ஒரு காலத்துல எவ்வளவு வேதனையில இருந்த யோசித்து பார். இங்க இருக்கிற எல்லாருமே கஷ்டத்துல இருந்தீங்க. விக்கிரக ஆராதனையில் இருக்கும்பொழுது நம்ம எப்படிங்க இருந்தோம்? நம்ம முகக்கலை எப்படிங்க இருந்துச்சு? பாவத்தில் இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எத்தனை வீட்டில் அடிதிடி கலகம் கலவரம் நிம்மதியே கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உள்ளங்கை அளவு மேகத்தை உங்கள் வீட்டில் எழுப்பி இருக்கிறாருங்க. நிம்மதியாக இருக்கிறீங்க. எத்தனை வீட்டில் இன்னைக்கு நிம்மதி இருக்குது தெரியுமா? இந்த நிம்மதியை கொடுத்தவரை மறவாதபடி எச்சரிக்கை. சகவி வீட்டுக்குள்ள கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறான். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வச்சிருக்கிறல்ல, ரட்சிக்கப்பட்ட வீடு பாக்கியவான் வீடு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இதை மறவாதபடி எச்சரிக்கை ஆயிரு. ஒரு காலத்தில் நம்முடைய வீட்டில் எவ்வளவு சமாதானமும் இன்மை இருந்துச்சு. பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, கணவன் ரட்சிக்கப்படலை. எத்தனை புலம்பு இங்கே இருக்கிற சகோதரிகள் ஏன்ட்ட புலம்பி இருப்பீங்க, எத்தனை கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன ஒரு எழுப்புதலுக்காக, சின்ன ஒரு மனமாற்றத்திற்காக, உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நன்றி சொல்லுங்க. மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. 8:11 வாசிங்க. சிஸ்டர் அதே அதிகாரம் 8:11 அதே வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும். கவனிங்க, கர்த்தரையும் மறக்கக்கூடாது, அவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எப்படி இருக்கணும்? எச்சரி. அப்ப எதெல்லாம் மறக்கக்கூடாது? கர்த்தரையும் மறக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், நியமங்கள், நியாயங்கள் தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் விங்ஸா தனித்தனியா இருக்குதுங்க. நீங்க கட்டளை மட்டும் இருக்கக்கூடாது, நியாயம் இருக்கு, நியமம் இருக்கு, ஒழுங்கு நிறைய இருக்கு, சட்டத்திட்டங்கள். 10 கட்டளை கொடுத்தாலும் 10லையும் 10 கோடி அர்த்தம் இருக்குதுங்க. எல்லாவற்றிலையும் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? கரெக்டா ஒழுங்கு கரகமுமா இருக்கணும். எல்லாவற்றையும் நீ மறக்கக்கூடாது. 8:17 அதே அதிகாரத்தில், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க. நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக் இதாங்க. நான் சம்பாதிச்சது, ஏன் வீடு, ஏன் வண்டி, ஏன் காரு, ஏன் பிள்ளைங்க, ஏன் சொத்து, ஏன் பலன், நான் ஓடுனேன், நான் சம்பாதிச்சேன். இது 100% சென்சார் பண்ணிருங்க. கர்த்தருடைய கிருபை தாங்க. சம்பாதிக்கத்தக்க பலனை உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ சொல்லாதபடிக்கு இன்னைக்கு கொள்ள பேர் சொல்றீங்க. ஏன் உங்க வீட்டில் ஆசீர்வாதம் குறைவு தெரியுமா? இப்போ சொல்லக்கூடாது யாருமே. ஏன் வீடு, ஏன் மனைவி, ஏன் பிள்ளைங்க, ஏன் காசு, ஏன் வீடு, ஏன் நகை, ஏன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்கள், எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு. நான் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் கடந்தேன், நிர்வாணியாக கடந்தேன். என் மேலே இறக்கப்பட யாருமே கிடையாது. ஆசாரியனும் விலகி போயிட்டேன், லேவியனும் விலகி போயிட்டேன், சொந்தக்காரனும் விலகி போயிட்டேன். என்னை குளத்தில் கொண்டு போய் விட ஒருவனுமே கிடையாது. நான் போவதற்குள்ளே வேறொருத்தர் இறங்கிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்துட்டு என்னப்பா எந்திரிச்சு போ, நீ உனக்கு ஒருத்தன் கூட இல்லையா, நான் தூக்கி கொண்டு சத்திரத்தில் விடுறேன். கை தட்டுங்க. சத்திரங்கிறது சபைங்க. பேசாமல் அமைதியாக அடங்கி உடங்கி இரு, நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை விசாரிக்கிறதுக்கு நான் மேய்ப்பண்ண போட்டிருக்கிறேன். அவன் உன்னை அன்போடு பாசத்தோடு கண்டிப்போடு உன்னை நடத்துவேன், பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை நீ என்ன பண்ணணும்? நம்ம சுவாபம் நம்ம வாழணும், அடுத்தவன் என்ன பண்ணணும்? போவோம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. நீ என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாசிங்க. ஏன் பலம் சொல்லுங்கள். ஏன் பலம், ஏன் திறமை, ஏன் முயற்சி, என் விட்டாப்படியா ராத்திரி பகலும் நான் வேலை செஞ்சு எனக்கு எல்லாம் வந்துச்சு. எல்லாம் வரல. காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். நீ ஏன் நினச்சிக்காத. உன் வீட்டில் வசதி இருக்கா? கிருபை. சாப்பிட்றியா? கிருபை. தூங்குறியா? கிருபை. மாத்திரை போட்டு தூங்காமல் உட்காந்துருக்காங்க, அப்படியே கொட்ட முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ மாத்திரையும் போடல, ஒன்றும் போடல, பரலோகத்துக்கு 10,000 முறை போயிட்டு வர்றே. கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை. செரிக்குதா? தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. உமிழ்நீர் சுரக்குதா? தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. நீ ஒவ்வொரு நேரமும் நல்லா இருக்கிறியா? தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க அநேக பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவே இல்லாமல் கர்த்தர் பாதுகாக்கிறாங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பல வருஷம் இருக்குதா? அது தேவன் உனக்கு பாராட்டின கிருபை. இதெல்லாம் நீங்க விசுவாசிங்க. இன்னும் நிறைய காரியங்களை பேச எனக்கு நேரம் இல்லை. யோசுவா புஸ்தகம் 6:18 எடுக்க வேண்டாம். சாப தீட்டானதை தொடாதபடி எச்சரிக்கை. எரியோக்குள்ள போற இல்லையா? பாபிலோனிய சால்வை, அங்க இருக்கிற வெள்ளை போலம், அது இதுன்னு எதையும் தொற்றாத. யார் வீட்டுக்குள்ள எங்க போனாலும் ஏதாவது பொருளை லேச கைய வச்சிடாத. அடுத்தவன் பொருளை பின்னும் பிறகுள்ள யாதொன்று என்ன செய்யாத, இச்சியாத. அது சாப தீட்டு. அதை தொடாதபடிக்கு நீ எப்படி இரு? எச்சரிக்கை. பிறனுடைய மனைவியை இச்சித்தால் அது சாபம்.
பிறருடைய கணவனை இச்சித்தால் அது சாபம். வயலையோ ஆட்டையோ மாட்டையோ பொருளையோ பின்னும் பிறகுள்ள யாது ஒன்றை உனக்கு இல்லாத எதையுமே என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இச்சித்தால் அதுக்கு சாபம். யோசுவாவில் சொல்றாரு, அந்த எரிகோக்குள்ள போகலையா, இப்போ எரிகோ மதில் உடைய போது உள்ள போறப்ப எதையாவது எடுத்துடாத, எடுத்தேன்னா உனக்கு சாப தீட்டு, அதனால எச்சரிக்கை ஆயிரு. அடுத்து பாருங்களேன், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6, 9, 10 இன்ன இடத்துக்கு போகாதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா இடத்துக்கு நீ வாட்டில் போய்கிட்டே இருக்கக்கூடாது, சில இடத்துக்கு போகாதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும். அதை எடுத்து வீட்டில் வாசிச்சு பார்த்துக்கணும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரு, சீரியர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை என்ன செஞ்சிட்டான். சீரியாவினுடைய படை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கு நிறைய இடத்துல. இப்போ ராஜா சொல்றாரு, இந்த பக்கம் போகலான்னு நினைக்காத, அங்கே பாளையம் இறங்கியிருக்கேன், இங்கிட்டு போகலான்னு நினைக்காத, பாளையம் இறங்கியிருக்கேன், உனக்கு தெரியாது, நீ அங்கிட்டு போனேன்னா உனக்கு ஆபத்து இருக்குது. அப்போ இன்னென்ன ஸ்தலத்திற்கு நீ போகாதபடி எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துக்கும் பிரயாணம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பிரயாணத்தினால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவம் வருது. தாவீது நல்ல கவனிங்க, ஏன்னா திருப்பி திருப்பி தாவீது சொல்றேன், யுத்தத்துக்கு தானே அவன் போயிருக்கணும். அவன் ராஜாவுடைய வேலை என்னது, எல்லாரும் யுத்தத்தில் இருக்கான்ல, உரியாவில் இருந்து யோவாப்பில் இருந்து படைகள் ஊரா யுத்தத்தில் இருக்கு. இவனுக்கு என்ன இங்கே வேலை? இருக்கிற இடத்துல இருந்திருந்தா தாவீது விழுந்திருப்பானா? ஆதாமும் ஏவாளும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா ஏவாள் விழுந்திருப்பாளா? புருஷன் கூட இருந்திருந்தானா அவன் எதுக்கு 3% அவன் பேசியிருப்பான். அப்ப இவன் எங்க போன? அவன் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேரும் ஒன்னா இல்லை. இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் சௌரியத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவியோடு அவனுக்கு பேசுவதற்கு டைம் இல்லை, கணவனோடு இருப்பதற்கு அவளுக்கு மனம் இல்லை. அவள் வாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா, சிற்றின்ப பிரியராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் வேதத்தில் பாருங்க, யாக்கோப்புக்கு 12 பையங்களும் ஒரே ஒரு தீநாள். இந்த தீநாள் என்ன செஞ்சா, 12 பையன் வீட்டில் இருக்கான்ல, அப்பா பட்டாளம் எவ்வளோ பெரிய பட்டாளம், ஊரை சுற்றி பார்க்க போனாலாம். இவன் எதுக்குங்க சுற்றி பார்க்கணும்? இவளே வெளியூருக்காரி, பிரயாணத்தில் இருக்கிற அந்த வேலை இருக்கிறவ, இவன் என்னத்தை பார்க்க போறான்? அந்த பட்டணத்தை பார்க்க போன அவ போன நேரம் சீகம்ங்கிறவன் பார்த்தேன், தூக்கிட்டு போனேன், கடைசியில் அவள் கற்பை இழந்துட்டா. அதனால லேவியும் சிமியோனும் அந்த ஊரவே அழிச்சு கடைசியில் யாக்கோபு சொல்றாரு, என் பேரையே நீங்கள் கெடுத்துட்டீங்களேடா, என் வாசனையே நீங்கள் இந்த பட்டணத்தில் கெடுத்துட்டீங்களேடா, நீங்கள் இவ்வளோ முற்கோபிகளாக இருக்கிறீங்களான்னு கடைசியில் 49ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றாரு, உன் கோபம் உன்னோடு கூட என்ன செய்யட்டு மடிய கடவுதுன்னு சொல்லி சபிக்கிறார். அவங்க 2 பேத்துக்கு சாபம் போடுறார். நீங்கள் கோபத்தில் ரொம்ப பயங்கரமான கோபம், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும்னு ரூபனுக்கும் சிமியோனுக்கும் லேவிக்கும் சாபம் கொடுக்குறார். காரணம் என்னது? சுற்றி பார்க்க போகணும். இது வேதத்தில் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நம்ம படிக்காமதுனால தான் நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 சங்கீதத்தை படிக்கிறது, அது படித்து அதே சங்கீதத்தை படித்து இதிலே வண்டி ஓட, சங்கீதத்திலே வண்டி ஓட்ட முடியாதுங்க. பால் குடிச்சுக்கிட்டே வாழ்ந்தால் வாழ முடியாதுங்க. இன்னும் நிறைய சாப்பாடு இருக்குது. உள்ளே போங்க, ரகசியமாக ஊடுருவி போய் பாருங்க. வேதத்தில் எல்லாமே சத்தியம், எல்லாமே கர்த்தர் நமக்கு தான் கொடுத்துருக்குறார். அப்போ இன்னென்ன இடத்துல பாளையம் இறங்காத, அங்கே இங்கே சுத்தாத, வீட்டில் சும்மா கடை, நம்ம வாட்டில் போகிறது, வண்டி எடுத்துக்கிட்டு, வண்டி ஏன் எனக்கு பெட்ரோல் கொடுத்துட்டாருன்னு ஆண்டவர் பாப்பார், பெட்ரோல் ஒரு நாளைக்கு நிறுத்திவிடுவார், வண்டி ஒரு நாளைக்கு பஞ்சராகி போயிடும். அதான் இருக்குன்ட்டு ஊர் சுற்றினேன்னா ஆபத்தாகி போயிடும், கால் இருக்குன்ட்டு ஓடுனீங்கன்னா காலுக்கு ஆபத்தாகி போயிடும், மனசு இருக்குன்ட்டு ஓடுனீங்கன்னா மனசு ஒரு நாளைக்கு வேற மாதிரி போயிடும். அடங்கி உட்காரு, கர்த்தருக்கு கீழ்ப்படி, அதான் முதல் படி. பேசாம அடக்க உடக்கமா தேவசமத்தில் போய் மரியாள் மாதிரி உட்கார். எப்படி மார்த்தாள் ஆவி அப்படியே சுத்ரா வளைச்சு வளைச்சு போறான், அங்க ஒரு வேலை இங்க ஒரு வேலை, ஒரு வேலையை அவ உருப்படியாள். கடைசியில் ஆண்டவர்கிட்டையும் கெட்ட பேர் தான் வாங்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அநேக காரியங்களை குறித்து தேவையானது ஒன்றேன்னு அவளை கடிந்து கொண்டார். இவ பத்தியா எங்கேயுமே போகல. யோசபாத் மாதிரி எல்லாரும் சண்டைக்கு போறவெல்லாம் போங்கடா, நான் துதிக்கிற சோத்திரம் போடுறேன்டான்னு படைக்கு முன்னாடி பாட்டுக்கு நல்லவர் நல்லவர்னு பாடுறான்னு பாடுனேன். ஆண்டவர் பார்த்தாரு, என்ன இவன் நல்லவர் சொல்றதுனால அட்ரா, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு செத்து போயிட்டேன். இவன் எவனுமே இவன் பக்கத்திலே வரல, இவன் ஜெயிச்சிட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். எதிராளி இல்லைன்னா நமக்கு தானங்க ஜெயம். யோசபாத் எவ்வளோ நல்ல திறமையானவன் பாரு. ஓவாசம் ஒரு பக்கம், பாட்டு ஒரு பக்கம், துதி ஒரு பக்கம், பின்னாடி சண்டைக்காரன் முறை, பின்னாடி முன்னாடி பாட்டுக்காரன். நல்லா கவனிங்க, பின்னாடி சண்டைக்காரன் முன்னாடி பாட்டுக்காரன், பாடிக்கிட்டே போங்கடாங்கிறேன்.
அவன் முன்னாடி இருக்கிறேன் பார்க்குறான், ஏன்டா சண்டைக்கு வருவான் மாட்டா பாட்டு படிச்சுக்கிட்டு வரானே, இவன் அவனை வெட்ட அவன் இவனை வெட்ட எல்லாம் வெட்டி செத்தே போயிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 10 லட்சத்திற்கு அதிகமானவர்கள் செத்து போனாங்க. கொஞ்சம் பேரை வச்சிருந்த யோசாபாத் ராஜா ஜெயிச்சிட்டாரு. எல்லா இடத்துலையும் பாளையம் இறங்காத, தர்மம் செய்யறதை யாருக்கு காட்டாத. நீ தர்மம் செய்யும் பொழுது எச்சரிக்கையாயிரு. அது யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. என்ன எழுதியிருக்கு, இன்னும் அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. இன்னும் கடைசியில் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எல்லாரும் எடுப்போம். தேங்க்யூ. பிலிப்பியர் 3:2. வாசிங்கப்பா. யாருக்கு? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாள்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் பத்தியா? நாய்கள் முன்னாடி பன்றிகளுக்கு முன்னாடி முத்தை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்போ முத்து போடுற இடத்துக்கு ஒரு வேலிட்டி இருக்குது. எல்லா இடத்துலையும் முத்தை போடக்கூடாது. இங்கே சொல்றாரு பாரு, நாய்கள் அப்படின்னா ஒரு மனுஷனை தான் அப்படி சொல்றாரு. நாய்கள் மாதிரி இருக்கிறவர் அவங்களுக்குலாம் நீ எப்படி இரு. அதே மாதிரி பொல்லாத வேலையாள், நல்ல வேலையாள் இருக்கிற, பொல்லாத வேலையாள் இருக்க, 2 வேலையாள் பிரித்து பார்க்கணும். இவனுக்கெல்லாம் நீ எச்சரிக்கையா இரு. சுண்ணத்துக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் நீ என்னவா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கு. நிறைய காரியம் இதில் இருக்கு, இதை பேச எனக்கு நேரம் இல்லை. அதே பிலிப்பியர் எபிரேயர் 3:12 கடைசி வசனம் எடுத்ததை சொல்லி முடிச்சிடறேன். எபிரேயர் 3:12 வசிப்போமா? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி. பொல்லாத இருதயம், விலகுவதற்கு ஏதுவான இருதயம், அவிசுவாசமுள்ள இருதயம், இதெல்லாம் இராதபடி எச்சரிக்கையாயிரு. ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லா பயபக்தியோடு இன்னைக்கு எச்சரிப்பை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஒருவேளை இத்தனை வசனத்தில் ஒரு வசனமாவது உங்களுக்குள்ள பேசியிருக்கு நான் விசுவாசிக்கிறேன். நல்ல பிதாவை, இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.